லோகேஷோட ஆக்டிங்ல ரீசெண்டா ரிலீஸ் ஆன டிசி படம் எப்படி இருக்குன்னு இப்ப பார்க்கலாம். இது ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷன் படமா தான் அவங்க எடுத்திருக்காங்க. அதை எந்த அளவுக்கு அவங்க எங்கேஜிக்கா கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு அவங்க ட்ரை பண்ணிருக்காங்க. அதுல சக்சஸும் ஆயிருக்காங்க. ஏன்னா படம் ஸ்டார்டிங் டு எண்டிங் வரையுமே எங்கேஜிங்கா போச்சு. இது லோகேஷ் கனகராஜோட ஃபர்ஸ்ட் படமா இருந்தாலும் அவரோட ஆக்டிங் நல்லாவே இருக்கு. மமிகா கபி அண்ட் சஞ்சனாவும் அவங்களோட பெஸ்டான பெர்ஃபார்மன்ஸ் இந்த மூவில கொடுத்திருக்காங்க. அதுலயும் மமிகா கபி ஒரு படி மேல. படத்தோட செகண்ட் ஹாஃப்ல மட்டும் ஒரு சில இடம் லேக் ஆகிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. மத்தபடி மூவில எங்கேயுமே பெருசா எனக்கு போர் அடிக்கல. படத்தோட ஸ்டோரி வைஸ் பார்த்தோம் அப்படின்னா இது ஒரு பெட்டரான ஸ்டோரி எல்லாம் கிடையாது. ஆனா அதை எடுத்த விதம் நல்லாவே இருக்கு. இந்த படத்துல வரக்கூடிய ஃபைட் சீக்வன்ஸ் தான் இந்த படத்தோட பாசிட்டிவ். படத்துல வரக்கூடிய ஒவ்வொரு ஃபைட் சீக்வன்ஸும் வேற லெவல்ல இருக்கு. இன்ட்ரோல் ஃபைட் சீக்வன்ஸா இருக்கட்டும், போலீஸ் ஸ்டேஷன் ஃபைட் சீக்வன்ஸா இருக்கட்டும், இல்ல கிளைமேக்ஸ் ஃபைட் சீக்வன்ஸா இருக்கட்டும், எல்லாமே சூப்பரா இருக்கு. அனிருத் அண்ட் லோகேஷ் காம்போனாலே டிசப்பாயின்மெண்ட் கண்டிப்பா இருக்காது. இது லோகேஷ் டைரக்ஷன்ல அனிருத் மியூசிக் பண்ற மூவிஸ்க்கு மட்டும்தான் அப்படின்னு பார்த்தா, லோகேஷ் ஹீரோவா பிளே பண்ண மூவிக்கு அனிருத் ஒரு படி மேல போய் தான் இந்த மூவிக்கு மியூசிக்கே பண்ணிருக்காரு. சோ பேக்ரவுண்ட் ஸ்கோர் இந்த படத்தோட ரொம்ப பெரிய பாசிட்டிவ். படத்தோட மேக்கிங்கும் நல்லாவே இருக்கு. சோ ஓவராலா பார்த்தா படத்தை கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆனா ஃபேமிலியோட பார்க்க முடியாது. சோ அது ஒரு நெகட்டிவ். மத்தபடி ஃப்ரெண்ட்ஸோட போய் பார்க்க ஒரு ஒருத்தான படம் தான் இது. இந்த படத்துக்கு என்னோட ரேட்டிங் தான். இந்த படம் நீங்க பாத்துட்டீங்களா? இந்த படத்துக்கு உங்களோட ரேட்டிங் என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க.